நான் அவன் இல்லை படத்தை வந்து நம்மள எத்தனை பேர் பார்த்திருப்போம். இன்கேஸ் சப்போஸ் யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பார்ட் இருக்குது நான் அவன் இல்லை. தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சம்பந்தமே இல்லாம மூவி எல்லாம் பார்க்க சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த நான் அவன் இல்லை அப்படியே நம்ம வந்து ஃபீமேல் வெர்ஷனா டப் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப ரீசெண்டா இந்தியால நடந்திருக்குது. ஒரு பொண்ணு 23 வயசு உள்ள பொண்ணு வந்து 7 மாசத்துல கிட்டத்தட்ட 25 ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்குது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து எஸ்கேப் ஆயிருக்குது. இதுல முக்கியமான சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 25 ஆண்கள் ஏமாத்தப்பட்ட ஆண்கள் இருக்காங்களே அவங்களா எனக்கு அடுத்தது கல்யாணம் ஆகாம போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராம இருந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணாம இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஆண் சிங்கம் தான் இல்லடா எனக்கு கல்யாணம் ஆகாட்டும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் இந்த பொண்ணை இப்ப ராஜஸ்தான்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா யூடியூப் கார உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் யூடியூப் கார உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். போபாலில் இருக்கக்கூடிய விஷ்ணு சர்மா அப்படிங்கிற ஒரு நபர். இந்த நபர் இந்த நம்ம தலைவன் வந்து 90s கிட்டுங்க. 90s கிட்டுன்னு சொன்ன உடனே 90s கிட்டாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அவங்க என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சரி இப்போ இந்த 90s கிட்டுக்கு என்னென்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இஎம்ஐ டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன், ஃபினான்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த தலையில இருந்து முடி கொட்டுற ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ப்ராப்ளமா ஹெட் ப்ராப்ளம், ஹெட் டிபார்ட்மெண்ட் நம்ம எதுவும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆகாத ப்ராப்ளம், பொண்ணு கிடைக்காத ப்ராப்ளம். அதே ப்ராப்ளத்துல தான் மனுஷன் இருக்கிறாரு. மனுஷனுக்கு வயசாயிருச்சு, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வயசாயிருச்சு. மனுஷன் தனக்காண்டி கல்யாணம் பண்றாரோ இல்லையோ வீட்டாளுங்க டார்ச்சர் பண்றாங்களே சொல்லிட்டு இந்த டார்ச்சர்ல இருந்து எப்படியாச்சும் வெளியில போண்டான்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணா என்ன வேணும்? பொண்ணு வேணுமா? ஆப்வியஸ்லி இவருக்கு பொண்ணு கிடைக்கல. 90s கிட்டா இருக்கிறனால பொண்ணு கிடைக்கல. பாவம், இது வந்து 90s கிட்டோட சாபம்னு நினைக்கிறேன். சரி அதுக்குள்ள நம்ம போவோம், அதுக்கு வேணா தனி வீடியோ நம்ம பண்ணுவோம். இப்ப இவர் வந்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வந்து ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றாரு. தமிழ் மேட்ரிமோனியா இருக்கட்டும், தமிழ் மேட்ரிமோனி இல்ல இந்த மொட்டை மேட்ரிமோனி, சாரி அந்த மொத்த மேட்ரிமோனியா இருக்கட்டும், ஆன்லைன் போர்ட்டலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லோக்கல் புரோக்கர், இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க புரோக்கர்ஸ் அவங்களா இருக்கட்டும், இவங்கள மாதிரி எல்லாத்தையும் இவர் வந்து அவரோட ப்ரொஃபைல கொடுத்து ஷேர் பண்றாரு. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிக்வஸ்ட் சென்ட் பண்றாரு. ஆனா எல்லா இடத்துலயும் இருந்து ரிஜெக்ட் கேன்சல் ரிஜெக்ட் இது மட்டும் தான் வருது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு புரோக்கர் வரான். அந்த புரோக்கர் கிட்ட இவரு எப்பவும் கொடுக்குற மாதிரி இவரோட ப்ரொஃபைல ஷேர் பண்றாரு. அதுக்கு அந்த புரோக்கர் சொல்றான், நான் உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன், ஆனா என்ன கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் சொல்றான். மனுஷன் வந்து வெறி கொண்டு இருக்கிற மனுஷன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, தலைவன் சரி விடு எவ்வளவு வேணா செலவாகுது, இந்த கையில புடி 2 லட்சம், டக்குன்னு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வேணும், எனக்கு பொண்ணு போட்டோங்களை காட்டு அப்படின்னு சொல்றாப்ல மனுஷன் தலைவன். அதுக்கப்புறம் தலைவனுக்கு இந்த புரோக்கரும் பல போட்டோங்களை காட்டுறான். அந்த பல போட்டோங்கள்ல தலைவன் வந்து ஒரு பொண்ணை வந்து தேர்ந்தெடுக்கிறாப்ல, சூஸ் பண்றாப்ல, ஒரு தேவதையை. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தேவதையை கண்ட காதல விழுந்த மாதிரியே போட்டோ ஒன்று சூஸ் பண்ணி எடுக்கிறாப்ல. சரி அந்த பொண்ணை வந்து செலக்ட் பண்றாப்புல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இவரை வந்து அக்செப்ட் பண்ணுது. 2 பேத்துக்கும் இப்போ வந்து கல்யாணம் நடக்குது. அபிஷியலா கல்யாணம் நடக்குது. ரெஜிஸ்டர் மேரேஜ்ல அபிஷியலா கல்யாணம் நடக்குது. எப்போ நடக்குது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி கல்யாணம் நடக்குது. ஏப்ரல் 20ஆம் தேதி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் சாதாரண வாழ்க்கையில எல்லாரும் போறாங்க, ஹனிமூனுக்குலாம் மனுஷன் போறாரு, தலைவன் போறாரு. போயிட்டு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா இவர்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணுது. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில பேர், நான் சண்டை வந்துடாதீங்க, சில பேரை சொல்றேன், இந்த பொண்டாட்டி தர்சனா மாறிடுவாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனுஷனும் மாறிட்டாப்ல. ஏன்னா பல நாள் ஆசை வந்து நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து வைஃபோட பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நான் தப்பா சொல்லல, சில பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த பொண்ணு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த நகை பணம் எல்லாத்தையும் எதுக்கு நீங்க வந்து பேங்க்ல வச்சிருக்கீங்க, முக்கியமா நகை, எனக்கு போட்ட நகை எல்லாத்தையும் நீங்க பேங்க்ல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தானே சொந்தம், என்னங்க நீங்க பேங்க்ல வச்சுட்டா எப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணிருக்குது. கல்யாணம் அடுத்த நாள்ல இருந்து இந்த பொண்ணு வந்து இவரை டார்ச்சர் பண்ணிருக்குது. மனுஷன் வந்து சரி நம்ம பொண்டாட்டி தானேப்பா கேக்குது, போடா நிறைவேற்ற ஆசைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காப்புல, நகை எல்லாத்தையும் வீட்டுல வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நகை எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மே 2ஆம் தேதி இந்த தலைவி லேடி தேவதை ஆளு அவுட்டு ஆளு ஜூட்டு எங்கன்னு தெரியல, ஆளு அட்ரஸே இல்ல. மனுஷன் தலைவை வந்து தேடுன்னு தேடுறாப்புல. தேடினதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரியுது. தலைவா நீ மோச போயிட்டடா, நீ ஏமாத்திட்டடா பங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஏமாத்தப்பட்டாருன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் தலைவன் வந்து தாமதிக்காம ஃபர்ஸ்ட் வந்து யோசனை பண்றாப்புல, என்னடா நம்ம வந்து இதை வெளியில போய் சொன்னோம்னா நம்மளுக்கு அடுத்த கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல. இது சரிப்பட்டு வராது, கண்டிப்பா
கண்டிப்பா இது வந்து வெளியில சொல்லி தான் ஆகணும். இல்லாட்டி நம்மள போல எத்தனை பேத்த இந்த பொண்ணு வந்து போய் ஏமாத்துவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து தனக்கு நடந்த அந்த அநியாயத்த வந்து வெளியில சொல்றாரு. கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஃபைல் பண்றாரு. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஆளுங்க ஒரு ஸ்கெட்ச போடுறாங்க. இப்போ வந்து டைரக்ட்டா போய் தேடிலாம் பிடிக்க முடியாது. எங்க இருக்கிறானே தெரியல. அதுல இந்த லேடி எங்க இருக்குன்னு தெரியலல. சோ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்க ஒரு ஸ்கெட்ச போடுறாங்க. இந்த வலிமை படத்துல தல அஜித் வந்து ஒரு ஸ்கெட்ச போடுவார்ல, அந்த வில்லனுங்கள புடிக்கிறதுக்கு. அதே மாரி இந்த போலீஸ் ஆளுங்களும் ஒரு ஸ்கெட்ச போடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த போலீஸ் ஆளுங்க, போலீஸ் டீமே வந்து ஒரு ஏஜென்ட் மாரி, லோக்கல் புரோக்கர் மாரி மாறிட்டு, பல ஃபோட்டோங்கள அவங்கள போலீஸோட ஃபோட்டோங்கள எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இவங்க வந்து இந்த லோக்கல் புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் அனுப்புனாங்க. இந்த மாரி மணமகள் தேவை, இந்த மாரி நபர் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து மணமகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் லோக்கல் புரோக்கர்ஸ் எல்லா நெட்வொர்க்லாம் அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னா, எங்க இருந்தாச்சும் இந்த பொண்ணோட ஃபோட்டோ வருதா அப்படின்னு சொல்லி அத புடிக்கிறதுக்காக, ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக இந்த ஸ்கெட்ச போடுறாங்க. இதே மாரி தான வலிமை படத்துல தல அஜித் பண்ணுவாரு. அதே மாரி தான் இங்க நடக்குது. சரி. இப்ப நடக்கிற அந்த டைம்ல வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க. பல பேரோட போட்டோ வந்து பல புரோக்கருக்கு அனுப்புறாங்க போலீஸ் ஆளுங்க. ஆனா எந்த புரோக்கர் கிட்ட இருந்தோ ரெஸ்பான்ஸ் வரல. கடைசியா இந்த ராஜஸ்தான், இந்த போபால் அந்த சைடுல இருந்து ஒரு புரோக்கர் கிட்ட மட்டும் ஒரு ரெஸ்பாண்ட் வருது. இந்த பொண்ணோட, இந்த அனுராதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணோட போட்டோ வருது. இந்த அனுராதா தான் நம்ம படத்தோட கதாநாயகி, நம்ம படத்தோட தேவதை. இப்ப இந்த ஏஜெண்ட புடிச்சிட்டாங்களா? ஏஜெண்ட புடிச்சு ஏஜெண்ட் மூலியமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு யாரு? இந்த மாதிரி எதுக்கு நடந்திருக்குது? இந்த மாதிரி விஷ்ணு சர்மா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஏமாத்தப்பட்டாரு. இவர் தான் கடைசி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்க இந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஏஜென்ட் சொல்றான், என்ன சொன்னீங்க? கடைசியா ஏமாந்தது விஷ்ணு சர்மாவா? இல்லையே, கடைசியா ஏமாத்தினது பொண்ணு வந்து கப்பார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பனா கடைசியா ஏமாத்தினது விஷ்ணு சர்மா கிடையாது. அதுக்கப்புறமா இந்த அம்மா வந்து தொடர்ந்து அதோட வேட்டையை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்குது. சேட்டையை நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்குது. அதுல கடைசியா ஏமாத்தப்பட்டவர் யாருன்னா கப்பாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. எங்க இருக்குது இந்த பொண்ணு, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கப்பாரையும் ஏமாத்திட்டு இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான்ல வச்சு இந்த பொண்ணை வந்து ராஜஸ்தான் போலீஸாருங்க அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் தான் எல்லா போலீஸாரும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. யார் யாரெல்லாம் ஏமாத்திருக்கு இந்த பொண்ணு சொல்லிட்டு டீடைல் கலெக்ட் பண்றாங்க. இந்த பொண்ணும் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்ல, அதுக்காக போலீஸ் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏமாத்தப்பட்ட நபரை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அந்த கணவர்மார்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க, இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இப்ப கேட்கறாங்க. அதுக்கு சில பேர் வந்து, அப்பா நாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறோம், தயவு செஞ்சு சாமி, ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது, அப்புறம் இந்த இந்த நியூஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆகாம போயிடும், தயவு செஞ்சு எங்க பேரை மட்டும் வெளியில விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதுல சில பேர் 25 பேர்ல சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம போறாங்க. என்னமோ கிடவு கட்டு போட்டோம், என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன்ப்பா, அப்பயோ விட்டா போதும் சாமி சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 25 ஆண்களை கிட்டத்தட்ட 7 மாசத்துல இந்த அனுராதா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஏமாத்தி இருக்குது. இது வந்து ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்குது. இப்ப இந்த அனுராதா பத்தி நம்ம பார்ப்போம். இந்த அனுராதா வந்து ஆரம்பத்துல ஒரு யூபில வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. அதுல வரக்கூடிய இன்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட வாழவும் பிடிக்கல. அதுல வரக்கூடிய அந்த அது வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு அதுவும் அந்த பொண்ணுக்கு பத்தல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு போபால்ல ஒரு தனியா வீடு எடுத்து தங்கி இருக்க ஆரம்பிக்குது. தங்கி இருக்கிற இடத்துல தான் பல ஆண்கள் வந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு யோசனை பண்ணிருக்குது, இந்த மாதிரி ஆண்கள் வந்தா 500 1000 தான் நம்மளால பார்க்க முடியும், இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சை போடுவோம் சொல்லிட்டு இது வந்து இந்த ஸ்கெட்சை, இந்த பிசினஸ் மாடலை வந்து ரெடி பண்ணிருக்குது. இது வந்து லோக்கல்ல இந்த ஏஜென்ட்டுகள்லாம் போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி நான் ஸ்கெட்சை போட்டு இந்த மாதிரி நான் சம்பாதிக்க போறேன், அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல இந்த அளவுக்கு உனக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல ஏஜென்ட்கிட்ட பேசியிருக்குது. அதுல ஒரு ஏஜென்ட், இப்ப பிடிக்கப்பட்ட ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் மூலமா இந்த லேடி வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்கள்ட்ட எல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் அனுராதா வந்து, நான் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்குது, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நல்ல வேலையை செஞ்ச மாதிரி அதோட கஷ்டத்தை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்குது. இதோட கஷ்டத்தை இது சொல்லிட்டு இருந்துச்சுன்னா 90s கிட் ஆளுங்கலாம் என்னங்கத்த போய் அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. சரி விடுங்க. இப்ப கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இப்ப இந்த 30+ ஆன உடனே சில பேர் வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணணும் வயசாயிருச்சு சொல்லிட்டு
சில பல பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 28, 27, 28லயே ஆரம்பிச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ போட ஆரம்பிச்சுருவாங்க. இதுல வந்து முக்கியமா யாருன்னு பார்த்தோம்னா, மாமாக்கள், வீட்டோட மாமாக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்டா, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தி, சித்தப்பா, அதுக்கப்புறம் அப்பா, அம்மா. அப்பா, அம்மாவ கூட நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த சித்தி, சித்தப்பா, அதுக்கப்புறம் இந்த மாமாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் பெரிய தலைவலியே. அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, ஐயோ! நம்மளுக்கு வயசாயிருக்குன்னு நெனச்சுக்கிட்டு நீங்களும் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஃபோர்ஸ போட்டுக்கிட்டு, அவசரப்பட்டு இந்த மாரி வாழ்க்கையில போய் நீங்க வந்து விழுந்துறாதீங்க. ஸ்லிப் ஆயி விழுந்துறாதீங்கன்னு சொல்றேன். ஸோ, அதுதான் இந்த வீடியோவோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்ப இதுல முக்கியமா யார் வருவானுங்கன்னா, இந்த ஃபிரெண்ட்ஸுங்கலாம் வருவானுங்க. ஃபிரெண்ட்ஸுங்க வந்து, "மச்சான் உனக்கு தல முடி கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. மச்சான் உன்னோட ஃபிரெண்டுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பார்றா நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். நீயும் கல்யாணம் பண்றான்னு" சொல்லிட்டு அவனும் வந்து பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவான். உங்க கூட தான் இருப்பான். பெரிய அளவுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. தயவு செஞ்சு இந்த மாரி அட்வைஸ் எல்லாம் கேட்காதீங்க. கேட்காம முடிஞ்சா பொறுத்திருந்து நிதானமா யோசிச்சு கல்யாணம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா கல்யாணம் பண்ணுங்க. இல்லாட்டி கல்யாணம் பண்ணாம ஜாலியா இருந்துக்கங்க. சிங்கிளா இருக்கிறது தான் பெஸ்ட். இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். சிங்கிளா இருக்கிறது தான் பெஸ்ட். திருப்பி சொல்றேன்.